அநேகர் மிகவும் பிரயாசப்பட்டும் தனக்கு கிடைக்க வேண்டியதான வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள். இதற்கான காரணம் என்ன? தொடர்ந்து கேளுங்கள். இது விசுவாச ஜெபவீடு வழங்கும் காலை தியானம். ஆதியாகம புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே ஈசாக்கு என்கிறதான ஒரு மனிதன் தன்னுடையதான முதிர் வயதிலே தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவை பார்த்து சொல்கிறார், நீ காட்டுக்கு போய் வேட்டையாடி எனக்கு ருசியாக சமைத்து எடுத்து கொண்டு வா, நான் அதை புசித்து என் மரணத்துக்கு முன்பதாக நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். இந்த தகப்பனுடைய வார்த்தை கேட்டு மூத்த மகனாகிய ஏசா காட்டுக்கு வேட்டையாடும்படி கடந்து போகிறான். அவன் திரும்பி வருவதற்கு முன்பதாக யாக்கோபு தன் தாயினுடையதான உதவியோடு கூட ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து தகப்பனுக்கு ருசியுள்ள பதார்த்தமாக சமைத்து ஏசாவை போல வேஷம் மாறி ஏசாவுக்கு கிடைக்கக்கூடியதான அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் ஏமாற்றி அவன் வாங்கி கொள்கிறான். இப்போது ஏசா ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தகப்பனண்டைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி, உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பாராக என்றான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு, நீ யார் என்றான். அதற்கு அவன், நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே, அவன் யார்? நீ வருவதற்கு முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். பாருங்கள், தகப்பனுக்கு கண் பார்வை தெரியாதனால் யாக்கோபு ஏமாற்றி தகப்பனிடத்திலிருந்து தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் அவன் அபகரித்து கொள்கிறான். இப்போது ஏசாவுக்கு மிகுந்த துக்கம். நான் வாய்ப்பை தவற விட்டு விட்டேனே, எனக்கு கிடைத்ததான சான்ஸ் போய்விட்டதே. என் சகோதரன் இதோடு கூட 2 முறை ஜெயித்து விட்டானே, எனக்கு கிடைக்க வேண்டியதான நன்மைகளை 2 முறை ஏமாற்றி வாங்கி கொண்டானே, எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் பறித்து கொண்டானே, எனக்கு இருந்ததான வாய்ப்புகளை நான் தவற விட்டு விட்டேனே. அவனுடைய வாழ்க்கையில் ஒரே துக்கம். என்னை கேட்கிறதான சகோதரனே, நண்பா, உன் மனசாட்சியோடு கூட கேட்டுப்பார். நீயும் கூட எத்தனையோ வாய்ப்பை இதை போல தவறவிட்டாய் அல்லவா? உனக்கு முன்பதாக அநேக வாய்ப்புகள் வந்த போதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தவற விட்டு இன்றைக்கு அதை நினைத்து நீ வேதனைப்படுகிறாய் அல்லவா? கொஞ்ச நேரம் ஜெபிப்பதற்கு சோம்பல் பட்டதினால், நீ எடுத்த தீர்மானத்தை மறந்ததினால், தேவ சமூகத்தில் போய் நிற்க வேண்டிய நேரம் நிற்காமல் போனதினால் அநேக வாய்ப்புகளை இழந்து தோல்விகளை சந்தித்தாய் அல்லவா? வாய்ப்புகள் அநேகம் உன் பக்கத்தில் இருந்தும் அதை தவற விட்டு விட்டாய் அல்லவா? அவன் வருவதற்கு முன் வாங்கிவிட்டான். சில நிமிடத்தில் ஆசீர்வாதம் இழந்து விட்டது.
கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டவில்லை. அநேக வேளையில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சொல்கிறாய் அல்லவா, எனக்கு அந்த வேலை கிடைத்திருந்தால், எனக்கு அந்த வாழ்க்கை கிடைத்திருந்தால், எனக்கு அந்த வெற்றி கிடைத்திருந்தால், இந்த காரியத்தில் ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருந்தால் இன்றைக்கு நான் எப்படி இருந்திருப்பேன். இது நடக்காததினால் எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்கிறதான ஒரு துக்கம் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது அல்லவா. யாக்கோபு சொல்லுகிறான், ஆசீர்வாதங்கள் சகோதரனுடையதான வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியது, ஆனால் குறுக்கோழியாய் அவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் ஏசாவுக்கோ மிகுந்த வேதனை. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான் என்று 38வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேக வேளையில் நண்பா, சகோதரனே, சகோதரியே, வாய்ப்பை இழந்துவிட்டு அழுது கொண்டிருக்கிறாயா? உன்னுடையதான குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய நன்மை போய்விட்டதே என்று அழுது கொண்டிருக்கிறாயா? உன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டியதான அந்த வாய்ப்பு தவறவிடப்பட்டதே என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இதற்கெல்லாம் காரணம் ஒரு அந்நிய வல்லமை உனக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிறது. ஆதியாகமம் 27வது அதிகாரம் 40வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நீ மேற்கொள்ளும் காலம் வரும், அப்பொழுது உன் நுகத்தடியை முறித்து போடுவார். வேதத்திலே நீ வாசிக்கும்போது அங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது, நீ மேற்கொள்ளக்கூடியதான ஒரு காலம் வரும், அப்பொழுது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவார். ஆண்டவர் உன்னுடையதான கழுத்தில் இருக்கிறதான நுகத்தடியை முறித்து போடுவார். முறித்து போடும் பொழுது உனக்கு ஜெயம் கிடைக்கும். உன் குடும்பத்தோடு போராடின சில அந்நிய வல்லமைகள், உன் பிள்ளைகளோடு போராடின அந்நிய வல்லமைகள், உன் வாழ்க்கையோடு உன்னுடைய வருங்காலத்தோடு போராடின அந்த வல்லமையை உன்னால் மேற்கொள்ள முடியும். சமீப காலமாய் பாதாளத்தின் வல்லமை உன்னை மேற்கொண்டது. உனக்கு விரோதமாய் அந்நிய வல்லமைகள் உன்னை மேற்கொண்டது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவேன். அவர் முறித்து போடுகிறதான காலம் இப்பொழுது உன் முன்பதாக வந்திருக்கிறது. இனிமேல் நீ மேற்கொள்கிறதான காலம், இதுவரை நீ தோற்று போய் கொண்டிருந்தாயோ, பயப்பட வேண்டாம், இனிமேல் மேற்கொள்ளும் காலம். அப்பொழுது சத்துருடைய வல்லமை நீ முறித்து போடுவாய். சத்துருடையதான வல்லமை உன் மூலமாய் அழிந்து போகப் போகிறது. இன்றைக்கு உன்னுடையதான வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறதான ஒருவர் உன் அருகாமையிலே வந்திருக்கிறார். அவருக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்தால் ஏசாவை போல நீ துக்கப்பட வேண்டிய சூழ்நிலைமை உன்னுடைய வாழ்க்கையில் வராது. கடந்த காலம் எப்படி வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம். ஒருவேளை நீ சொல்லலாம், உண்மைதான், நானும் அதை போல வாய்ப்புகளை இழந்து போய் தான் இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்துக்குள்ளாக எந்த விதமும் ஆசீர்வாதங்கள் இல்லாமல் தான் நான் இருக்கிறேன். ஒரு அந்நிய வல்லமை என் குடும்பத்தில் போராடி கொண்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் யாருக்கும் எந்த விதமான ஆசீர்வாதங்களும் இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த நுகத்தை முறித்து போட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் அருகில் கடந்து வந்திருக்கிறார்.